சிடிஆர் நிர்மல்குமார் பற்றியும் சொல்லணும். அவர் கேட்டால் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு கட்சியில் இருக்கிறவர் தானே. அதிமுக இருந்தார், அதுக்கப்புறம் பிஜேபிக்கு போனார், பிஜேபியிலேருந்து மறுபடியும் திரும்ப இங்கே வந்து அதிமுக வந்தார், இப்போ அதிமுக வந்து தாவேக்கா வந்திருக்காரு, இன்னொரு 6 மாதம் கட்சி வேறு கட்சிக்கு போனார். இது என்ன பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தின போது ஒரு பொலிட்டிக்கல் ரிலையபிலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அரசியல் நம்பகத்தனம். அதில் வந்து இவங்களுக்கு என்ன இருக்குது, இவங்களுக்கு என்ன நம்பகத்தனம் இருக்குது. இன்றைக்கி ஒரு 6 மாதம் இந்த கட்சியில் இருக்கிறாங்க, இன்னொரு 6 மாதம் கட்சி இன்னொரு கட்சிக்கு போயிடுவாங்க. நேற்று வரைக்கும் ஆதவ தலைவர் சொல்லிட்டு இருந்தார், இப்போ வந்து நாளையிலிருந்து விஜய் தலைவர் சொல்கிறார். இதில் என்ன இருக்குன்னு கேட்குறேன் நான். நாளைக்கு வந்து எப்படி வேணால் நடக்கும். 31 வந்து டிஎம்கேவோட வந்து தாவேக்கா கூட்டணி அமைக்க முடியாது, ஏதாவது சொல்ல முடியுமா? அதை உத்தரவாதமாக நான் சொல்ல 31 சொல்கிறேன். ஒரு பெரிய ஒரு ஸ்பார்க் கொடுத்து ஒரு பிரைட்டான ஒரு சான்ஸ் இருக்குது, இல்லை இவர் வந்து அடுத்து ஆளுங்கட்சியாக வந்துடுவார், இல்லை எதிர்கட்சியாக வந்துடுவார்னு சொன்னால் வாய்ப்பு. விஜய் அவர்களோட மாஸ்டர் மைண்டை எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஐடி விங்ஸை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறாருல்ல சார். நான் சொல்கிறேன் சார், என்ன கேட்டேன், அவர் முதல்ல என்ன கேட்டால் நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், அவரே இன்னும் கட்சியில் ஸ்ட்ராங் ஆகலை சார். டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் சேகுவரா சார் இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் வினோத். எப்படி சார் இருக்கீங்க? நலம் சார். இப்போ ஆதவர்ஜுனா வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறான்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்துட்டு இருந்து, இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருக்க நிர்மல்குமார் வந்து இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இணைந்திருக்காரு. ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார் இவங்க இருவரும் இணைந்து தான் டிவிகேவோடைய ஐடி விங்ஸை நடத்த போவதாக ஒரு செய்தி வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இந்த 2 பேருமே வந்து ஒரு அகதிகள் மாதிரி தான் சார். 2 பேருமே சொல்கிறேன், அவங்க அறிவாளிகளா இல்லையான்றதுலாம் அதுக்கப்புறம் நம்ம போவோம். ஒரு அகதிகள் தான் இவங்க. அகதிகள்னு எதை வச்சு சொல்கிறீங்க? ஆமாம், உங்களுக்கு தெரியல, இப்போ ரெஃப்யூஜஸ்னால் என்ன, எல்லாராலும் கைவிடப்பட்டவங்கன்னு சொல்கிறேன் நான். இப்போது டிஎம்கேல கைவிடப்பட்டவர், அதுக்கப்புறம் விசிகாவாலும் கைவிடப்பட்டவர், இப்போ வந்து எங்கே வந்திருக்காருன்னா விஜய்கிட்ட வந்திருக்கிறாரு. இன்னும் சில முயற்சிகள்லாம் எடுத்து அதிமுக போகிறதுக்கு சில முயற்சிகள்லாம் எடுத்து அங்கே இவரை சேர்க்காதனால இங்கே வந்திருக்கிறாரு. அதை தாண்டி ஒரு பெரிய மைனஸ் ஒன்று இருக்குது தானே, ஏற்கனவே பல சேனலில் பேசணும் தானே, மார்ட்டின்ன்ற அந்த பலவீனம். ஸோ நான் சொல்கிறேன், மார்ட்டின் சொல்கிறத விட இப்படி சொன்னால் சரியாக இருக்கும், லாட்டரின்ற ஒரு பலவீனம். அதனால் எனக்கு என்ன ஒரு பெரிய ஒரு என்ன சொன்ன ஒரு மற்ற வியூக அமைப்பாளர்கள் மாதிரி பிரசாந்த் கிஷோருக்கு ஏதாவது நம்ம அந்த மாதிரி கரையை சொல்ல முடியுமா, களங்கம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. அது மாதிரி ஜான் ஆரைக்ஸை சொல்ல முடியாதுல்ல, சுனில் சொல்ல முடியாதுல்ல, இன்னும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, சொல்ல முடியாதுல்ல. அப்போது இவர் என்ன தான் வந்து சொன்னாலும் கேட்டினா அது ஒரு மைனஸ் தானே. லாட்டரி அதிபருடைய மருமகன்றது ஒரு மைனஸ் தானே. அதனால் நீங்கள் கட்சி வியூக அமைப்பாளராக இருந்தாலும் சரி, இல்லை கட்சி பதவிக்கு வந்தாலும் அது ஒரு பலவீனம் தான். சிடிஆர் நிர்மல்குமார் பற்றியும் சொல்லணும். அவர் கேட்டால் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு கட்சியில் இருக்கிறவர் தானே. ஏற்கனவே அதிமுக இருந்தார், அதுக்கப்புறம் பிஜேபிக்கு போனார், பிஜேபியிலேருந்து மறுபடியும் திரும்ப இங்கே வந்து அதிமுக வந்தார், இப்போ அதிமுக வந்து தாவேக்கா வந்திருக்காரு, இன்னொரு 6 மாதம் கட்சி வேறு கட்சிக்கு போனார். இது என்ன பெரிய ஒரு இவங்களுக்கு வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தின போது சொல்லுங்கள். என்ன சார், இந்த வட்டாரங்கள் என்ன சொல்லப்படுதுன்னா, நிர்மல்குமார் அதிமுக தான் தாவேக்கா அனுப்பி வச்சுதான் ஒரு தகவல் வந்திருக்கேன் சார். இங்கே அனுப்பி வைக்க கூட வேணாம் சார். இதெல்லாம் இவங்கெல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் ரிலையபிலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அரசியல் நம்பகத்தனம். அதில் வந்து இவங்களுக்கு என்ன இருக்குது, இவங்களுக்கு என்ன நம்பகத்தனம் இருக்குது. இன்றைக்கி ஒரு 6 மாதம் இந்த கட்சியில் இருக்கிறாங்க, இன்னொரு 6 மாதம் கட்சி இன்னொரு கட்சிக்கு போயிடுவாங்க. நேற்று வரைக்கும் ஆதவ தலைவர் சொல்லிட்டு இருந்தார், இப்போ வந்து நாளையிலிருந்து விஜய் தலைவர் சொல்கிறார். இதில் என்ன இருக்குதுன்னு கேட்குறேன் நான். இவங்க வந்து ஒரு இவங்ககிட்ட வந்து என்ன நீங்கள் ஒரு விசுவாசத்தை எதிர்பார்க்க முடியும் இப்போ இருக்கிற அந்த விஜய் கூட நான் சொல்கிறேன். ஏன்னா ஏற்கனவே வந்து இப்போது நீங்கள் மற்றவர்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஒரு கம்பெனி ஒரு வியூக அமைப்பாளர் அது மட்டுமே அவங்க செய்கிறாங்க, கட்சி பதவிக்கு வரலன்னா பரவாயில்ல. நீங்கள் ஒரு வியூக அமைப்பாளர்ன்றதை தாண்டி நீங்கள் வந்து ஒரு கட்சியில் இணைஞ்சு செயல்பட்டவர். 2 பேருமே கட்சியில் இணைஞ்சு செயல்பட்டவங்க. நீங்கள் வந்து ஒரு நிறுவனமாக இருந்து ஒரு வியூகத்தை மட்டும் இப்போ பிரசாந்த் கிஷோர் இருக்காருன்னு கேட்டால் 2021 வியூகத்தை அமைச்சு கொடுத்தாரு, வெற்றி பெற்றாச்சு. அவருக்கு அதுக்கப்புறம் அவர் வந்து போட்டலாம் பேக் பண்ணி கிளம்பிட்டார், அவ்வளோதான். இவங்க அப்படி இல்லை. தமிழ்நாட்டிலே நீங்கள் அரசியல் பண்ணக்கூடியவங்க. விசிகாவில் போயிட்டு ஒரு கழகத்தை ஏற்படுத்துனீங்க, அது நல்ல கழகம், அறக்கழகமோ எந்த கழகமோ, ஆனால் ஒரு கழகம் ஏற்படுத்துனீங்க. அங்கே கூட்டணியில் வந்து ஸ்ப்ளிட், அவங்க கொஞ்சம் உஷாராக இருந்துட்டாங்க, கூட்டணி ஸ்ப்ளிட் ஆகாமல் பார்த்துக்கிட்டாங்க. இங்கே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் சார், 10 ஆண்டு காலம் கழித்து திமுக ஆட்சிக்கு வந்ததும் கட்டினா 5% தான் டிஃப்ரென்ஸ். மீண்டும் கூட நான் சொல்கிறேன், இதே அதிமுகவே வந்தால் கூட கட்டினா அதுக்கு பிறகு வந்து கட்டினா ஒருவேளை திமுக வந்து பார்த்தீங்கன்னா வந்து தோல்வியே அடையுதுன்னு வச்சுக்கோங்க, மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா திமுக தான் வரும். இங்கே வந்து ஆண்டாண்டு காலம் இருக்குது. இது இடையில வந்து போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த வந்து போகிற ஒரு கட்சியில் தான் இந்த கட்சியும் ஒன்று இருக்கும். இல்லை சார், இப்போது நான் சொல்கிறது தாவேக்கா சொல்கிறேன், வந்து போன கட்சியில் நிறைய கட்சி இருக்குது. வந்து போகிற கட்சிகள் கூட்டணிக்கு போகிறவங்க தான். நாளைக்கு வந்து எப்படி வேணால் நடக்கும். 31 வந்து டிஎம்கேவோட வந்து தாவேக்கா கூட்டணி அமைக்க முடியாது, ஏதாவது சொல்ல முடியுமா? அதை உத்தரவாதமாக நான் சொல்ல 31 சொல்கிறேன். ஸோ நமக்கு தொலைநோக்கு பார்வையில் பார்த்தீங்கன்னா இங்கே அரசியல் எல்லாமே நடக்கும் தான். ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது வந்து கேட்டால் 2 கட்சிகள் கிட்டத்தட்ட 70 ஆண்டு காலம் இருக்குது.
ஒரு பெரிய ஒரு ஸ்பார்க் கொடுத்து ஒரு 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 பிரைட்டான ஒரு சான்ஸ் இருக்குது, இல்லை இவர் வந்து அடுத்து ஆளுங்கட்சியாக வந்துடுவார், இல்லை எதிர்கட்சியாக வந்துடுவார் சொன்னால் வாய்ப்பு இல்லை. இல்லை சார், மக்கள் மத்தியில் அப்படி தானே சார் சொல்லப்படுது. மக்கள் மத்தியில் நீங்கள் சொல்கிறீங்க. கடைசி காலத்தில் சார் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், உங்களுக்கு எல்லோரும் கசப்பாக இருக்கும் நான் சொல்கிறது, ஆனால் இதுதான் ஃபேக்ட்டு. நீங்கள் எவ்வளோ பெரிய தலைமைனா நீங்கள் ஆளுமைனா இருந்துங்க, நீங்கள் நிறுத்தக்கூடிய கேண்டிடேட்டை மக்கள் எப்படி பார்ப்பாங்க தெரியுமா? முதல்ல இவன் நம்ம ஊருக்காரனா, முதல்ல அதிமுகனா திமுகனா இருக்கட்டும், வாக்களிக்கிற மக்கள் 2 கட்சிக்கும் வாக்களிக்கிற மக்கள், இல்லை 3 கட்சி, எந்த கட்சி வாக்களிக்கணும், இவன் முதல்ல நம்ம ஊருக்காரனா, மாவட்டக்காரனா, அதுக்கப்புறம் நம்ம சாதிக்காரனா, அந்த இல்லை சார், தமிழக வெற்றி கழகம் அப்படி பார்த்து தானே சார் இப்போ செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க சார். அப்படி பார்த்து செலக்ட் பண்ணால் கூட நான் சொல்ல சார், அதுதான் நீங்கள் அதுக்குள்ளே அவசரப்பட்டீங்களா? சாதிக்காரனா, அதுக்கப்புறம் அவன் பணக்காரனா, இதை 3த்தையும் பார்த்துட்டு அவன் நல்லவனாகவும் இருக்கணும். இதுதான் அங்கே மக்கள்கிட்ட இருக்குது. பெரிய ஆளுமைனா 234 தொகுதி நீங்கள் நிறுத்துறீங்கன்னா 234 தொகுதியில் அவன் ஜெயிக்கணும். ஏன் தோக்குறான்? அப்போ இந்த கணக்கெலாம் இருக்குன்ற நான், அது விஜயா இருக்கட்டும், எடப்பாடியாக இருக்கட்டும், ஸ்டாலினாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கேட்டிங்கன்னா இந்த ஸ்கேலில் பார்ப்பாங்க மக்கள். அவன் மாவட்டக்காரனா, நம்ம ஜாதிக்காரனா, அதுக்கப்புறம் எங்கே மெஜாரிட்டி இருக்கிறவங்க சொல்கிறேன், நம்ம ஜாதிக்காரனா, அதுக்கப்புறம் பணக்காரனா, இது எல்லாத்துக்கும் மேலே கேட்டால் அவன் நல்லவனாக இருந்தால் அந்த மக்களுக்கு நல்லது செய்யணும். இது கடைசியாக தான் பார்ப்பாங்க அதை. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து ஒரு இப்போ இவங்க 2 பேர் போனதும் அங்கே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திடணும்லாம் சொல்லிட முடியாது. அது காலப்போக்கில் நம்ம பார்க்கலாம். இல்லை சார், இப்போ ஆதவர்ஜுனா வந்து விசிகாலேருந்து வெளியே வந்து தாவேகால இணைந்தது வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் வீழ்த்ததான் அப்படின்னு சொல்லப்படுது. இல்லை இருக்கலாம் சார். இப்போது நீங்கள் இது கேட்டதுனால கரெக்டாக ரொம்ப எக்ஸாக்டாக துல்லியமாக பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஜான் ஆரோக்கியசாமி வியூக அமைப்பாளர், அவர் வந்து ஒரு அறிவுபூர்வமாக செயல்படக்கூடிய, நான் சொல்கிறேன், ரொம்ப நாலேஜ் பர்சன், நான் பார்த்த வரைக்கும், நான் பேசுன வரைக்கும் நான் சொல்கிறேன், எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை வரைக்கும் நான் சொல்கிறேன், அறிவாளி. ஆனால் அவர் வந்து இந்த விஷயத்தில் வந்து உணர்வுபூர்வமாக செயல்பட்டாரான்னு கேட்டால் இல்லை. இந்த இடத்துல வந்து நான் வந்து ஆதவர்ஜுனோட நான் பழகினது கிடையாது, பேசுனதும் கிடையாது. ஆனால் ஆதவர்ஜுனா பேசக்கூடிய அந்த மேடையில் சில பேசக்கூடிய அந்த பேச்சுகளை பற்றி நான் பார்க்கும்போது கேட்டால் எனக்கு ஒரு கணிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் சிறந்த அறிவாளியான்றது எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு உணர்வுபூர்வமாக செயல்படக்கூடியவர். அந்த வகையில் வந்து கேட்டிங்கன்னா அவருக்கு வந்து டிஎம்கேவோடு இணைந்து செயல்பட்டவர் தான் அவரும், எல்லாருக்கும் தெரியும். பிரசாந்த் கிஷோரோடு சேர்ந்து செயல்பட்டவர் தான் அவர். அப்போது அங்கே வந்து அவருக்கு கேட்டது ஒரு விஷயம் கிடைக்கல, ஒரு எம்பி சீட்டு கேட்டார், அது கிடைக்கல. கிடைச்சிருந்தாருன்னா அங்கே திருமாவளவனை பற்றி அவர் நினச்சே பார்த்துருக்க மாட்டார். ஸோ அங்கேருந்து அவர் வெளியே வந்துட்டு சீட்டை கேட்டால் உடனே ஒரு அஜெண்டா கையில் எடுக்கிறார். அங்கே யாருக்காக நம்மளை வந்து நமக்கு ஒரு எம்பி சீட்டு கூட மறுக்கப்பட்டது, எதனால் அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொருத்தரும் ஒரு இலக்கு இருக்கிற மாதிரி அவருக்கு ஒரு எம்பி ஆகணும்னு ஒரு இலக்கு. அங்கே வந்து சீட்டு வழங்கப்படலாம், மறுக்கப்பட்டது. எதுக்காக நம்ம மறுக்கட்டுன்னு கேட்டால் இந்த இடத்துல வந்து வேறு யாரும் யங்ஸ்டர் வளர்ந்துடக்கூடாதுன்னு நினைக்கலாம். திமுகலே சொல்கிறேன். ஏன்னா திமுகவில் வந்து கேட்டால் இப்போ வந்து பிரசன்னா இருக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து மீடியாவில் பேசுறதோடு சரி. ராஜீவ்காந்தி இருக்கிறார், இப்போ பிரசன்னா இந்த இடத்துல இப்போ நீங்கள் ராஜீவ்காந்தி கொடுக்குறாங்க வாய்ப்பு நிறையா. ஸோ இந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் எந்த இடத்துலையும் வந்து கேட்டால் அவங்களுடைய டிஎம்கேவுடைய ஸ்டாண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா வேறு யாரும் வந்து இங்கே வளர்ந்துடக்கூடாதுன்னு நினைப்பேன். அந்த வகையில் அவருக்கு மறுக்கப்பட்டிருக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக. ஏன்னா இங்கே உள்ள பலவீனம் உள்ள, என்ன ஒரு கட்சிக்கு ஸ்ட்ராட்டஜி பார்க்கும்போது, வேலை செய்யும் போது அங்கே உள்ள பலவீனம் அவங்களுக்கு தெரியும். அப்போ இவர் ஏதோ ஒரு வகையில் அவர் விரும்பலை. 2வது கேட்டால் இவர் வந்து மார்ட்டினோட லாட்ரி அதிபரோட மருமகன்றதுனாலையும் இவர் வந்து அங்கே ஏதோ விரும்பலை, அவரை புறந்தள்ளிட்டாங்க. அந்த காயம் அவருக்கு இருக்குது, உண்மை நீங்கள் சொல்கிறது. அப்போது அந்த இடத்துல ஒரு புதுசாக ஒரு அஜெண்டா கொண்டு வந்து வைக்கிறாருன்னு கேட்டால், பிறப்பால் ஒருவர் வந்து முதலமைச்சர் ஆகிட முடியாதுன்றார். இங்கே பிறப்பால் யாருமே ஆக முடியாது, சரிங்களா? எல்லாமே மக்களை சந்தித்து ஓட்டு போட்டால் தான் வந்து, அதுதான் உதயநிதி சொன்னதாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. கேட்டால் அதனால கேட்டால் மக்களை சந்தித்து நீங்கள் வந்து ஜெயிச்சாகணும், வாக்கு வாங்கி ஆகணும். நீங்கள் வந்து வாரிசாக கூட நீங்கள் இருந்துங்க. அப்படி பார்த்தா வந்து கேட்டால் வந்து பிறப்பால் கேட்டால் இங்கே இந்தியா முழுவதும் பிறப்பால் இருக்கிறவங்க தான் நீங்கள் மோடி எப்படி உட்காந்துருக்கிறாரு. மக்களை சந்தித்து நீங்கள் வந்து வாக்கு வாங்கணும். ஸோ அதனால் அவர் ஒரு அஜெண்டா வச்சார். அதை வச்சு வந்து திருமாவளவன்கிட்ட போய் பேசினார். அவர் வந்து கேட்டால் அவனுக்கு துணை முதலமைச்சர் வந்து வாங்கிடலான்ற மாதிரி பேசினார். எப்படி துணை முதலமைச்சர் எப்படி கொடுக்க முடியும்? மற்ற சமூகங்கள் இருக்கிற வட மாவட்டங்கள்லேயே மற்ற தலைவர்களாக இருக்கிறாங்கல்ல, எல்லோரும் கேட்டாங்கன்னா எப்படி கொடுக்க முடியும்? துணை முதலமைச்சர் பதவி வந்து எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாதுல்ல சார். துணை முதல்வர்னால் நீங்கள் விருப்பப்பட்டவங்க எல்லாரும் கூட்டணி இருக்க அத்தனை பேரும் கேட்பாங்க, கம்யூனிஸ்டோட கேட்பாங்க இல்லையா? ஸோ அவர் சொன்னது கேட்டிங்கன்னா உடனே கம்யூனிட்டியை கொண்டு வந்து அங்கே ஃப்ரேம் பண்ணார். தாழ்த்தப்பட்டவங்களுக்கு வந்து வகுப்பு சார்ந்தவங்களுக்கு ஒரு துணை முதல், இப்படியெல்லாம் வந்து ஒரு கழகத்தை ஒரு ஏற்படுத்தினா வச்சுக்கோங்க. அந்த கழகம் சரி தவறுன்னு கேட்டால், ஆனால் எப்படியோ ஒரு கேட்டால் அந்த விசிகா அவரை பிறந்துருச்சு. இதுதான் நமக்கு முக்கியம். அப்போது விசிகா வந்து திருமாவளவன் வந்து திமுகவோட ஒரு ஐக்கியமாக இருக்கிறாரு. திமுக வந்து கழட்டி விட்டாலும் அவர் போய் இன்னொரு மாற்று கட்சி சேர்ந்தா அங்கே வலிமையாக இல்லை. அதிமுக வந்து வலிமையாக இருந்ததுன்னா அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, வலிமையாக இல்லை. ஜெயலலிதா மாதிரி இருந்தாங்கன்னா ஒரு வேளை சொல்ல முடியாது அவர் மாறதுக்கு. ஆனால் நீண்ட காலமாக வந்து திமுகவோட கூட்டணியில் இருக்கிறவர்.
அப்படி இருக்கும்போது அவர் வந்து அதை விரும்பலை. கடந்த காலத்தில் பல நிகழ்வுகள் இருக்குல்ல, இவர் எம்பி சீட்டுக்காக நிற்கும் போது அங்கே வந்து பிரச்சாரத்துக்காக வந்து முதலமைச்சர் வந்து கேட்டால் திருமாவளவனோட வெற்றி, திமுகவோட வெற்றிலாம் பேசியிருக்காரு. ஸோ இந்த விசுவாசம்லாம் பார்க்கும்போது அவர் விலகி வர முடியல. நேற்று ஒருத்தன் வந்து கட்சியில் சேர்ந்தான்றதுக்காக அவனை நம்பி வந்துட முடியாது. அப்போது ஒரு கட்டத்தில் கேட்டால் அவர் வந்து நடவடிக்கை எடுக்கிறாரு. அந்த நடவடிக்கையை வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி இவர் வெளியே வந்திருந்தாருன்னா பரவாயில்ல, யார் ஆதவர்ஜுனா அவர் நடவடிக்கை எடுக்கிறாரு. அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து கேட்டால் அவர் நீக்கி வைக்கிறாங்க. அப்போ அவர் என்ன கேட்டால் முழுமையாக அவர் வந்து விடுவிச்சுக்கிறார். ஸோ விடுவிச்சுட்டு உடனே தாவேக்காக்கு போனார்னா போகலை. அங்கே அதுக்கப்புறம் ஒரு சில அரசியல் நடக்குது. அந்த அரசியல் தான் வந்து கேட்டால் அதிமுகவுக்கு போகலாமா, இங்கே போகலாமா, அங்கே போகலாமான்னு ஒரு அரசியல் கடைசியாக கேட்டால் தாவேக்காக்கு ஐக்கியமாயிட்டார். அவ்வளோதான். நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் கேட்ட கேள்வி என்ன பதில்னு கேட்டால் உதயநிதி அவர்களுக்கு வந்து இவர் எதிராக செயல்பட கேட்டேன். அதுதான் நான் சொன்னேன். ஜான் வந்து அறிவுபூர்வமாக செயல்படுறவர். அப்படிப்பட்டவரேன்னு கேட்டால் அரசியல் எதிரின்னு சொல்லி திமுகவை கட்டம் கட்டினார். அங்கே பிளாங்காக விட்டார். யாரை? ஏடிஎம்கேவை. அதுதான் ஜான் ஆரோக்கியசாமி செஞ்ச தவறு. அங்கே அரசியல் எதிரின்னா 2 கட்சி நீங்கள் அரசியல் எதிரியாக நீங்கள் வந்து காட்டிடணும். அங்கே வந்து அதை பண்ணாமல் விட்டார் அவர். ஆனால் இவர் என்ன சொன்னு கேட்டிங்கன்னா வந்து திமுக அரசியல் எதிரி. அதில் வந்து குறிப்பாக நீங்கள் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு டார்கெட் பண்ணுறது நீங்கள் சொன்ன மாதிரி திரு உதயநிதி இருக்கலாம். இல்லை சார், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் விஜய் அவர்களோட மாஸ்டர் மைண்டை எப்படி பார்க்குறீங்க? எதற்காக கேட்குறேன்னா ஃபஸ்ட்டு ஐடி விங்ஸை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறாருல்ல சார். நான் சொல்கிறேன் சார், எனக்கு தெரிஞ்சு கேட்டேன். அவர் முதல்ல என்ன கேட்டால் நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், அவரே இன்னும் கட்சியில் ஸ்ட்ராங் ஆகலை சார். நீங்கள் ஏதோ ஆமாம் இங்கே நீங்கள் ஏதோ பரந்தூரில் போயிட்டு ஒரு 1 hour பேசிட்டாருன்னா நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அது அவரே ஸ்ட்ராங் ஆகலை சார். நான் சொல்கிறேன் சார், இந்த ஒரு வருஷத்தில் ஜான் ஆரோக்கியசாமி சொன்ன பல விஷயங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட்டை பண்ணலை, ஆகலை. யாருமே வந்து வியூக அமைப்பாளர் வந்து சொல்லுவான்னு கேட்டால் வந்து இந்த பீரியடில் இதெல்லாம் பண்ணலாம் சார். இப்போ இத்தனை ஒரு வருஷமாக வந்து அவர் தானே இந்த ஒரு ஸ்டெப்பாக கொண்டு வந்தார். நிறைய விஷயங்களை ஒரு ரகசியமாக வச்சுது, அதுதான் அவருக்கு ஆப்பாயிடுச்சு. அதுக்கு தடையாக இருந்தது புசி ஆனந்த்னு வெளிப்படை. அதுதான் சார் சொல்கிறேன். இந்த ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார் வரலாம், ஒரு மூத்த தலைவர்கள் இருக்கிறாங்க. அவங்க யாராவது வந்து பார்த்தீங்கன்னா இவர் பின்னாடி வந்து வேலை செய்வாங்க, இவர் கீழே வேலை செய்வாங்க. பிரச்சனையாங்க அதுதான். முதல்ல அடிப்படையில் நான் மீண்டும் அழுத்தமாக சொல்கிறேன்னு கேட்டேன். புசி ஆனந்த் வந்து கேட்டால் பாண்டிச்சேரியை சார்ந்தவர், தமிழ்நாட்டுக்கு அவருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஆதார் அட்டையை மாற்றிக்கிட்டால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சார்ந்தவர் ஆகிட முடியாது. அவருக்கு கீழே வேலை செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிற கட்சிகள் வந்து இணையக்கூடிய ஒரு மூத்த தலைவர்கள்லாம் தயாராக இல்லை. விஜய் ஏற்றுக்கு தயாராக, விஜய் வந்து கேட்டால் அவர் கூட சபார்டினேட்டாக வேலை செய்வாங்க. ஆனால் வந்து புசி ஆனந்துக்கு கீழே வேலை செய்ய தயாராக இல்லை. அதனால தான் மாற்று கட்சியிலேருந்து இன்றைக்கி தானே 2 பேர் வராங்க. அப்போ இவ்வளோ நாள் வந்து ஏன் வந்து மாற்று கட்சியிலேருந்து யாரும் வந்து சேரவே இல்லை, யாராவது ஒருத்தர்? அப்போ அந்த இடத்துல வந்து கேட்டிங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமியோட ஏதோ ஒரு பலவீனம் அங்கே இருக்குது. அறிவாளியாக இருக்கலாம், ஏதோ ஒரு பலவீனம் அங்கே இருக்குது. வந்து 3வது நபருக்கு நான் சொல்லுறதுன்னா இந்த 2 நபர்கள் விட்டுருங்க, அவர் வந்து வியூக அமைப்பாளர் தான். இந்த 2 நபர்களை தான் இந்த விஜய் புஷியானை தாண்டி 3வது நபராக வந்து கேட்டிங்கன்னா அந்த கட்சியில் இருக்கிற ரசிகர்கள் இவங்க தான் இருந்தாங்க தவிர மாற்று கட்சியிலிருந்து வந்து இணைஞ்சவங்க யார்? இல்லை சார், இந்த விஷயம்லாம் ஜான் ஆரோக்கியசாமி சொல்லி தான் விஜய் அவர்கள் கேட்டிருப்பார் இல்லை? அப்படி இல்லை சார். இங்கே பல விஷயங்கள் ஜான் ஆரோக்கியசாமி சொல்லி கூட அவர் கேட்கல, சொல்கிறதுக்கு இவர் தயங்குறாரு. அதுதான் அங்கே சிக்கல். இதே பிரசாந்த் கிஷோர் வந்து முதல்ல அப்ரோச் பண்ணுறது இவங்க யாரை பண்ணுறான்னு கேட்டால் ஜானுக்கு முன்னாடி பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு தான் பேசுகிறாங்க. அவர் கேட்ட ஃபண்டு, அதுக்கப்புறம் அவர் பிஹேவ் பண்ண விதம் வந்து இவங்களுக்கு பிடிக்கல. இவங்களுக்கு ஒரு அவநம்பிக்கை இருந்தது. ஏன்னா ஏற்கனவே அவர் வந்து டிஎம்கேக்கு வேலை செஞ்சுருக்காரு. அடுத்த தேர்தலில் நமக்கு வந்து வேலை செஞ்சாருன்னா அது எப்படி இருக்குன்னு அவங்க நம்பலை. நீங்கள் கேட்ட ஒரே கேள்வி தான், அவர் உதயநிதிக்கு எதிராக செயல்படுறதா இருக்கட்டும், ஆதவர்ஜுனா அல்லது வந்து முக ஸ்டாலினுக்கு எதிராக செயல்படுறதாகட்டும், என்ன வேணால் இருக்கட்டும். ஆனால் கூட்டணி கட்சியே வந்து உங்களால் வந்து கேட்ச் பண்ண முடியல, உங்களுடைய டிமாண்டை ஏற்றுக்க முடியல, அனுப்பிச்சிட்டாங்க. தமிழக வெற்றி கழகத்தை பற்றின்னு கேட்டால் வந்து விஜய்க்கு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம யாருக்கு எதிராக கட்சியை தொடங்கியிருக்கிறோம், அதே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பொது எதிரியாக வந்து திரு உதயநிதியை வந்து ஒரு பொது எதிரி தான், இவருக்கும் எதிரி, எனக்கு எதிரிக்கு எதிரி நண்பன் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து கேட்டால் ஆதவர்ஜுனாவோட விஜய் கூட்டணி கூட்டு வச்சால் கூட பெரிய அளவில் வந்து களத்தில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தெல்லாம் ஏற்படுத்த முடியாதுன்றது என்னுடைய பார்வை. காரணம் கேட்டிங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமிக்கு எந்த அளவுக்கு இவர் வந்து ஒத்துழைப்பு கொடுத்தாரோ விஜய், அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாரெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு இது கேட்டால் எதிர்கட்சிகளோட போராடலாம். அந்த வியூக அமைப்பாளர்கள் யாராக இருக்கட்டும், ஜானாக இருக்கட்டும், ஆதவர்ஜுனா இருக்கட்டும், மற்ற கட்சிகளோட போராடலாம், எதிர்கட்சிகளோட போராடலாம்னா என்ன சொல்கிறேன், அந்த வியூக அமைப்பு வந்து போராடலாம். ஆனால் அந்த வியூகத்தை ஏற்று செயல்படக்கூடிய வந்து விஜய்கிட்டையும் போராட முடியாது இல்லை. விஜய் வந்து தொண்டர்களுக்கு வந்து ஒரு காஸ்ட்லியான தலைவராக இருக்கலாம் சார், மக்களுக்கு ஒரு காஸ்ட்லியான தலைவராக இருக்கலாம். வியூக அமைப்பாளர்களே ஒரு காஸ்ட்லியான தலைவராக இருந்தாருன்னா, ஒரு பெரிய இடைவெளி இருந்துச்சுன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ண நீங்கள் நினைக்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதுல்ல. அதில் தான் வந்து இவருக்கு சிக்கல் அதிகமாச்சு. ஜான் ஆரோக்கியசாமி கேட்டால் இவரை வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு பெரிய கல்ட்டு, இவர் அப்படியே ஒரு பெரிய 10 ஜெயலலிதாவுக்கு சமம். சிரிப்பு தான் வந்து எனக்கு. எல்லோரும் ஜெயலலிதாலாம் ஆகிட முடியாது, எல்லோரும் கலைஞர்லாம் ஆகிட முடியாது.
அதனால் என்னன்னு கேட்டால் வந்து நான் சொல்கிறேன், இங்கே வந்து கேட்டால் ஆதவ அர்ஜுனா வந்ததுனால வந்து தமிழக வெற்றி கழகத்தில் பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்பட்டுறாது. நான் சொல்கிறேன் பாருங்கள். ஏன்னா உணர்ச்சி வசப்பட்டு செயல்படக்கூடியவங்க தோற்றுருவாங்க. ஜான் வந்து உணர்ச்சி வசப்பட்டு வேலை செய்வாங்க. ஏதோ நான் ஜானுக்கு முட்டு கொடுக்க நினச்சிடாதீங்க, எனக்கு எல்லாம் ஒன்று தான். நானே சொல்கிறேன், எனக்கு வந்து ஜான் செய்த பல விஷயங்களை எனக்கு உடன்படிக்கை இல்லை தான். நான் சொன்னேன், இது நடந்துச்சு. அவர் பெரிய வியூக அமைப்பாளர் இருக்கலாம், ஆனால் நான் சொன்னேன் ஒரு நாளைக்கு உன்னை தூக்கி வெளியே போடுவாங்கன்னு. ஒரு நாளில் கூடிய சீக்கிரமே நடக்கும்னு. அது நடக்குதா இல்லையா? நான் சொன்னேன், அவர்கிட்டே சொன்னேன். நீங்கள் புஷியானந்த் கிட்ட நீங்கள் கை வச்சிங்கன்னா புஷியானந்த் உங்களை தூக்கி போட்டுருவார். அப்போ உங்களை நம்பி நான் வந்து கட்சிக்கு உள்ளே வந்திருந்தோன்னு வச்சுங்க, அப்போ என்ன ஆயிருக்கும்? புஷியானந்துக்கு வந்து விஜய் ஜட்டியை துவச்சி போடுவார். கட்சியில் போய் இணையிறவங்க புஷியானந்த் ஜட்டியை துவைக்கணும். இப்போ அங்கே பிரச்சனையே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜட்டி துவைக்கிறதுலாம் பிரச்சனை. அது உண்மையிலேயே வந்து ஒரு தீர்க்கதரிசி யார், மணிவண்ணன். விஜய் ஜட்டியை துவைக்கிறதுல யார் துவைக்கிறதுன்றதுல சிக்கலங்க வியூக அமைப்பாளருக்கும் புஷியானந்துக்கும். புஷியானந்து வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ காலம் மணிவண்ணன் ரேஞ்சில் அவர் நின்றுட்டார். இப்போ மறுபடியும் அந்த ஜட்டி பிரச்சனை துவைக்கிற பிரச்சனை வந்து கேட்டால் ஆதவ அர்ஜுனாவுக்கும் புஷியானந்துக்கும் ஏற்படும். அவ்வளோதான். ஜான் ஆரோக்கியசாமி அவர் கொடுக்குற செட்டில்மெண்ட் வாங்கி அவர் போயிடுவார். இப்போ அங்கே வந்து மறுபடியும் அந்த 2 பேரும் சண்டை நடக்கும். நிர்மல்குமார்லாம் ஒரு கணக்கு கொடுங்க சார், அவர் டேபிள் ஒர்க் பண்ணுறவங்க ஐடி விங்கில் அதை வச்சுக்கிறாரு. இங்கே வந்து ஆதவ அர்ஜுனோட நிர்மல்குமாரை ஒப்பிடுறது தப்பாக இருக்கும். அவர் வந்து ஒரு ஐடி விங்கில் இன்றைக்கி ஒரு 6 மாதம் இந்த கட்சியில் நாளைக்கே கூட டிஎம்கே கூட போகலாம். அவங்களுக்கு ஒன்றும் பெரிய அந்த சென்சிட்டிவான ஆட்கள் கிடையாது. இங்கே வந்து கேட்டிங்கன்னா நீங்கள், நான் ரொம்ப ஃப்ராங்காக சொல்கிறேன், ஒரு கட்சியை வளர்த்தெடுக்கிறதுல நீங்களுடைய ஆர்வத்தை காட்டலாம். ஆனால் இன்னொரு கட்சியில் இருக்கிற தலைவரை அழிக்கலான்னு நீங்கள் வந்து செயல்பட்டீங்கன்னா நீங்கள் தோற்று போயிடுங்க. இங்கே அறிவாளிகள் மட்டுமே அரசியலில் ஜெயிப்பாங்க, உணர்ச்சி வசப்படுறவர்கள் முட்டாளாயிடுவாங்க. இது பொறுத்து வந்து பார்ப்போம் நம்ம. எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பயந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி சார்.